அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. படத்தில் உள்ள செடியின் பேர் பார்த்திங்கன்னா முக்கீரட்டை கீரைங்க. இந்த கீரைங்க ரொம்பவும் உடலுக்கு ஆரோக்கியம் மற்றும் நன்மைகள் நிறைந்ததுங்க. சிறுநீரக கற்களை கரைக்கவும் சிறுநீரக தொற்று நோய்களை குணப்படுத்தவும் உதவுகிறது. கல்லீரலை லிவர் வலுப்படுத்தவும் பித்தப்பை கற்களை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் அமைகிறது. உடல் எடை குறைப்பு, இரத்த சுத்திகரிப்பு, இதயத்திற்கு நல்லதுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்குள்ளார போகலாம். ஈஸியாக இந்த பருப்பு கீரை நம்ம செஞ்சிடலாம். முதல்ல பருப்பு நாங்கள் ரேஷன் பருப்பு எடுத்துருக்கோம். ஒரு கப்பு நல்லா உப்பு முதல்ல போட்டு நல்லா அலசி நல்லா நீங்கள் 2-3 தண்ணி போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. பருப்பு ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. 6 மணி நேரம் நீங்கள் பருப்பு ஊற வச்சது செய்யும்போது வாயு தள்ள வராதுங்க, கேஸ் ப்ராப்ளம். இப்போ கீரை இந்த செய்யும்போது எப்போவுமே நீங்கள் இந்த இலை மட்டும்தான் எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா 2-3 தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது தரையில் படர்ந்து வளரக்கூடிய தாவரங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஷர் குக்கர் 5 லிட்டர் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கட்டு அளவு நீங்கள் கீரை வெறும் இலை மட்டும் நல்லா பிடுங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கீரைக்குங்க ஒரு 3 வெங்காயம் போதும். தக்காளி ஒரு 7 தக்காளி போதும். மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகா 4ங்க. இப்போது தக்காளியில், வெங்காயத்தில், பச்சை மிளகாவில் மேலே இருக்க அந்த காம்பு மாதிரி இருக்க பகுதி ஹார்டான பகுதி எடுத்துடுங்க. எடுத்துட்டு வெங்காயம் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பாக நீங்கள் வெங்காயம் போடும்போது ஈஸியாக வதங்கிடுங்க. நம்ம பருப்பு சூப்பராக குழஞ்சு சூப்பராக வரும். வெங்காயம் இருக்க இடமே தெரியாமல் போயிடும். அப்படியே தக்காளியும் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கோங்க. இதோ நீங்கள் சூப்பராக மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம பருப்பில் குழஞ்சி சூப்பராக வரும். பருப்பில் தக்காளி இருக்கிறதே தெரியாதுங்க. தக்காளி எப்போவுமே ஒரு 7 தக்காளி எடுங்க, மீடியம் சைஸு. பச்சை மிளகாங்க 1-2 இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமாங்க உரிச்ச பூண்டு ஒரு கட்டிங்க, மீடியம் சைஸ் போட்டுக்கோங்க. அப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமாங்க நம்ம ஊற வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சுலபமாக நீங்கள் வீட்டிலையே சுவையான பருப்பு கீரை செஞ்சிடலாம். ஆரோக்கியமான பருப்பு கீரைங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வறுத்துக்கணும். வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இதில் அரிசி நம்ம 3 தனித்தனியாக வறுத்து வச்சுருந்தோம். மிளகாங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சள் தூளுங்க சும்மா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. தனியாத்தூளுங்க ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. ஞாபகம் இருக்கட்டும், இன்னும் நம்ம மிளகா போட்டிருக்கோம். பச்சை மிளகா 4, காஞ்ச மிளகா நீங்கள் பொடி போடும்போது நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. எப்போவுமேங்க கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் குழம்புக்கு. கல்லுப்பு சுவையும் நல்லா வரும், உடலுக்கும் நல்லதுங்க. அப்புறமா பருப்புலேயே நம்ம ஊற வச்ச தண்ணி இருந்துச்சுல, அதுவும் நம்ம இதிலே ஆட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி 400 ml ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பில் ஊற வச்ச தண்ணி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி பாருங்கள், பருப்பில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு கிளறி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நீங்கள் ப்ரெஷர் குக்கரோட மூடி லாக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தடு பருப்பு வேக வைக்கிறதுக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நீங்கள் கேஸ் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 விசில் விட்டுடுங்க. அப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 8 விசில் விட்டுடுங்க. சூப்பரான பருப்பு குழஞ்சி வந்துடும். மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க கீரைங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இப்படி வாரத்துக்கு ஒரு கீரை நீங்கள் பருப்பில் போட்டு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கும் நியூட்ரிஷன்ஸ் கிடைச்சிடும். இந்த பருப்பில் என்ன கீரை இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது.
ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் எண்ணெய் வந்துங்க ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு வந்துங்க 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமாங்க பூண்டுங்க ஒரு 10 பல் நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்துங்க ஒரு 1/4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்புங்க இது வந்து நீங்கள் போடுங்க, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வந்து கோல்டன் ஃப்ரையாக நம்ம தாளிச்சிக்கணும். இப்போ வந்துங்க கறிவேப்பிலை வந்துங்க ஒரு 20 இலை எடுத்துக்கோங்க. மிளகா வந்துங்க காஞ்ச மிளகா 3 எடுத்துக்கோங்க. இப்போ வந்துங்க நல்லா வந்து கோல்டன் ஃப்ரையாக நம்ம வறுத்துக்கணும் நம்ம தாளிப்பை. இப்போது பெரிய வெங்காயம் வந்துங்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துங்க கோல்டன் ஃப்ரையாக ஆக்கிக்கோங்க. தாளிப்புங்க நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு வந்துங்க ஆட் பண்ணிவிடுங்க. பார்த்து பத்திரமா ஆட் பண்ணுங்கள், கையில் படாத மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பருப்பு ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மிளகா பொடி வந்துங்க சும்மா கொஞ்சோண்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். சுவை சூப்பராக இருக்குங்க. பருப்புக்கு எப்போவுமே நீங்கள் மிளகா பொடி வந்துங்க கடைசியில் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. இப்போ வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சுடாக சாதத்துக்கும் ரொட்டிக்கும் இட்லிக்கு தோசைக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு மத்தியானத்தில் லஞ்சுக்கு நீங்கள் பேக் பண்ணி அனுப்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அல்லாஹ் ஹாஃபீஸ்.